நேரத்தில் கூட அடுத்த காரியத்தை தியானிக்கும்படிக்காய் சிஸ்டர் சுஜாதா முன்பாக வருவார்கள். இந்த 4வது வசனம், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு இயேசு கூப்பிட்டார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற பாவியை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற பாவியை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்ட அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையாராய் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும், பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட போகிற ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்மிடத்தில் ஏற்படுகிற துக்கங்கள், இந்த நேரத்தில் பரிசுத்த வெள்ளி என்று நினைத்து இந்த உலகத்தில் ஒரு எல்லா தேசங்களிலும் கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டமாக இந்த காலங்களின் நேரங்களும் மாறிவிடாதபடி, அது லௌகீக துக்கமாய் மாறிவிடாதபடி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அது இரட்சிப்புக்கு ஏதுவான துக்கமாய் நடைபெறும்படியாக அது நம்மிடத்திலே கிரிய செய்யும்படி, நம்மளைக்குள்ளாக இருந்து அவருடைய வார்த்தையை உணர்த்தும்படி வருகிற ஆவியானவரை இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கிரிகையை நடப்பிப்பீராக. இந்த நேரத்திலும் பரலோகம் மகிழும்படி நாங்கள் காரியங்களை செய்யும்படியாக உம்முடைய வார்த்தை தீவிரித்து புறப்பட்டு கிரியை செய்வதாக. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்காய் தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்கும்படி பலிப்பொருளாய் பலிமேடையிலே நிற்கிற பரமபிதாவின் சொந்த குமாரன், மனுஷகுமாரனாய் நமக்காய் நம்மை போல பாடுகளை அனுபவித்து இந்த நேரத்திலும் நமக்கு முன்பாய் பலிப்பொருளாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காட்சியை ஒரு விசையாய் நம்முடைய சிந்தைகளை சீர்படுத்தி கண்முன் நினைத்து கொள்வோமா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்துருக்குறோம், லேவியராகமத்தில் ஒருவன் பாவம் செய்தால் அவனுடைய பாவத்துக்கு பரிகாரமாய் பாவம் செய்யாத ஒரு ஆட்டின் மீது அவனுடைய முழு பாவத்தையும் சுமத்தி அந்த அவனுடைய பாவத்துக்காய் கொல்லப்பட்டு பாவ நிவர்த்தி செய்யப்படுவது ஒரு பேசாத ஒரு ஆடு. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நமக்காய் பலியாய் போன பேசாத ஆடு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து தன் பிதாவின் சித்தமே தன்னுடைய போஜனம் என்று நாம் மீட்கப்பட, நாம் அவருடைய சொந்த புத்திரராய் மாறும்படி பலிப்பொருளான தேவகுமாரன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிற்கிறார் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தையாலே அவர்தாமே அந்த வார்த்தையாக இருந்து அவராலே உண்டாக்கப்பட்ட அந்த உலகம் இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒளியாக வந்த தேவன் அந்த இருள் மத்தியிலே தொங்கிக் கொண்டு நிற்கின்றார். எவ்வளோ ஒரு கொடூரமான காட்சி பிரியமானவர்களே! நம்முடைய பாவத்தின் மீறுதல்களின் கொடூரம் அது. முந்தைய வசனங்களை சொன்னார்கள், அவருடைய ரூபம் பார்க்கத்தக்கதாக இருக்கவில்லை, அவ்வளோ கொடூரமாக இருந்ததென்று. நம்முடைய மாம்சத்தின் கிரிகள் வெளிப்படுத்தின அந்த கொடூரத்தின் தன்மையை ஒரு விசையாய் நம்ம சிந்தித்து பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தின் கொடூரத்தை பார், பாவியாகிய உனக்காய் நான் கதறுகிற சத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா சத்தம், மகா சத்தம். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக கேட்கப்பட்ட அதே சத்தம் இன்று உனக்காய் கேட்கப்படுகிற சத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கூட அப்படிப்பட்ட தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி சத்தமட்டு ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே சத்தம் அந்த மாம்சத்தில் இருந்து, அதே கூக்குரல் அந்த உலகத்தின் தேவனிட இருந்து, உனக்கும் எனக்காய் விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்ட உன்னதமான பரிசுத்த தேவனிடத்திலிருந்து எழுப்பப்படுகிற ஒரு அபய குரல். ஹல்லேலூயா. நான் நீ கதற வேண்டிய இடங்களில் கதறப்பட்ட ஒரு குரல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி கதறப்பட்டது? கைவிடப்பட்ட நிலையில். ஓ ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலையில் கதறுற சத்தம். நம்ம பழைய ஏற்பாடுகளில் பார்க்குறோம், ஒருவன் உயிருக்காக அடைக்கலமாக ஓடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து தன்னை காக்கும்படி கூப்பிடுகிற அந்த சத்தத்தின் நிமித்தம்தான் அவனை காக்கும்படி ஜனங்கள் ஒத்தாசைக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் உண்டாக்கினவர், நம்மளை உண்டாக்கினவர் கூப்பிடுகிறார், நம்மளை பாதுகாக்கும்படி, நம்மளை தூக்கி விடும்படி, தனக்கு ஒத்தாசையை அனுப்பும்படி.
ஒத்தாசையை கொடுக்கிற பரம பிதாவை நோக்கி பார்க்கிறார். ஹலே லூயா என்றார். அவள் செய்ததெல்லாம் வாழ்ந்த காலத்தில் பிதா என்னை நினைக்கிறாரோ குமாரன் செயல் வடிவில் செய்கிறதாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்த அவர் இந்த நேரத்தில் மட்டும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். தேவன், என் தேவன், ஹல்லேலூயா, என் பிதா இல்லை, என் தேவன், ஹல்லேலூயா. ஏன் அப்படி கூப்பிட்டார் என்றால் அந்த நேரத்தில் அவர் பாவ பலியாய் பொருளாக அவருக்கு முன்பாக, ஹல்லேலூயா, பிதாவுக்கு முன்பாக பலிக்கடாகவாக நம்முடைய பாவங்களை சுமந்த பலிப்பொருளாக நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அந்த பொறுப்பை பலியை செலுத்தும் படிக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்த நிமித்தம், பிதாவினால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த கிருபை தான் அவர் பெற்ற கிருபை. ஏண்டா அவர் அப்படி பலியாய் மாறாவிட்டால் இன்றைக்கு நானும் நீங்களும் புத்திரராய் மாற இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உரிமை பாராட்டியிருக்க முடியாது. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய புத்திரர் என்று பாராட்டியிருக்க முடியாது. இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தரும்படி அவர் பாவ பலியானார். ஹல்லேலூயா. பாவ பலி பொருள் பலி செலுத்துகிறவனுடைய இடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டால்தான் பலி செலுத்துகிறவனுக்கு இந்த பலியின் பூரணமும் பரிசுத்தமும் உண்டாகும். அப்படித்தான் லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் பாவியாகி நமக்காக பலிப்பொருளாய் வைக்கப்பட்டது நிமித்தம் அவர் மனுஷ சாயலில் மாம்சத்தின் கிரிகளை, நம்ம மாம்சத்தில் உண்டான கிரிகளை அழிக்கின்ற நிமித்தம் அங்கு அவர் கைவிடப்படுகிறார். எதற்காக? விழுந்து போன தூதனை கைதூக்கி எடுக்காமல் நான் உண்டாக்கி நான் வாசம் பண்ண வேண்டுமென்று பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி பூமியிலே சிருஷ்டித்த நம்மை கைதூக்கி எடுக்கும்படி கைவிடப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்ம கைவிடப்பட்டவள் போல இருக்கிறோமா? எதனால்? நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். இந்த நேரத்திலும் உன்னையும் என்னையும் கைதூக்கி எடுக்க கர்த்தர் கரம் நீட்டுகிறார். யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து இந்த நேரத்திலும் ஒரு விசையாய் தூக்கி விடும் என்று கதறுகிறீர்களோ, கூப்பிடுகிறீர்களோ, உன்னையும் என்னையும் மீட்க அவருடைய இரத்தம் பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க பிரியமானவர்களே. எத்தனை வருடங்கள் கடந்து வந்து விட்டோம். என்ன மாற்றம் நம்மிடத்தில்? எத்தனை வருஷங்கள் நாம் இந்த தியானங்களை தியானித்து விட்டோம். என்ன வெளிப்பாடுகள் நம்ம மத்தியில். இது அவருடைய தீர்க்கதரிசனத்தின் நிறைவு. ஆதியிலே ஒரு கீழ்ப்படியாமையின் மகனின் நிமித்தம் உண்டான தண்டனை அவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பிதாவின் தீர்க்கதரிசன நிறைவேறுதலாய் குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். இவ்வளவாய் கொடுக்கப்பட்டு பிதாவின் அன்பை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் அப்படியாய் அவரை என்ன காரியத்தை இந்த நேரத்திலிருந்து பலிப்பொருளாய் மாற்றப்பட்டு கைவிடப்பட்டது நிமித்த நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை எபிரியர் 5:7 ஒரு விஷயம், இந்த 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எபிரியர் 5:7. முதலாவது நான் சொன்னேன், தீர்க்கதரிசனத்தின் நிறைவு அவரிலே நிறைவேறும்படி பலிப்பொருளானார், கைவிடப்பட்டார் பாவத்தின் நிமித்தம். 2வது நாம் பார்க்கும்போது எபிரேயர் 5:10, 5:7 வசனம். 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அடுத்த வசனம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் பட்டது நிமித்தம் கீழ்ப்படிதை கற்றுக்கொண்டார். நாம் கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ளணும். எதை நிமித்தம் என்றா? பாடுகள் நிமித்தம். இந்த கிருபையை நாம் சுதந்தரிக்கும்படியாக அந்த கிருபை கீழ்ப்படிவை எதை கொண்டு வருகிறது என்றால் பூரணத்தை கொண்டு வருகிறது. பூரணப்பட்டார். கீழ்ப்படிதலின் நிமித்தம் பூரணப்பட்டார். ஒருவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் அப்பா பிதாவை என்ற அந்த உறவை இழந்தார். இங்கே அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தம் நாம் அவருக்கு புத்திரராகிற அந்த சுதந்திரத்தை பங்கை நமக்கு அவர் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய்
அவர் கீழ்ப்படிந்து அவர் பூரணப்பட்டது நிமித்தம், அவர் இதை செய்து நிறைவேற்றினது நிமித்தம் அவருக்குள்ளாக அநேகர் ரட்சிக்கப்படும்படி அவர் காரணர் ஆனார் என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதை மறுக்க வாசிங்க. காரணராகினார். அவருக்குள்ளாகவே நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமன்றி வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்குறோமே, அந்நிதினமும் ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்ட நாம உன்னதமான தேவன் ஒருவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் யாரெல்லாம் அறிக்கை பண்ணி அவரே என்னுடைய சொந்த தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடையவும் அவருக்குள்ளாக நித்திய ஜீவனை சுகந்தரிக்கவும் இந்த வேளையில் அழைத்து நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களை கிழிக்கிறதா? இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களை கிழிக்கிறதா? நாளை பிறப்பதை நாம் அறியாத புத்திரர் பிரியமானவர்களே, இந்த நாள் இரட்சணிய நாள், இந்த நாள் சகாயம் கொடுக்கிற நாள், இந்த நாள் நீங்கள் மறுரூபமாகிற நாள், இந்த நாள் பரலோக மகிழ்ந்து கலிகூற நீங்கள் கிரியை செய்கிற நாள். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த பூமியிலே நம்மளை உண்டாக்கி இந்த பூமியோடு நம்மளை அழிந்து போவதுக்கு அல்ல பிரியமானவர்களே, பூமியில் இருந்து கொண்டு பரலோகத்தின் மகிழும்படியான கிரிகளை செய்யும்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உரித்துவிடர்கள் நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உணர்வோமா? இந்த வேளையிலும் ஒரு விஷயமாய் சொல்லுகிறேன். எவ்வளோ நாட்கள் இந்த சபைக்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்கிறோம். கடந்து போகிற வாழ்க்கையாய் போய்விடாதபடி கடந்து வருகிற ஒவ்வொரு நேரமும் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் மகிழும்படியான கிரிகளை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கும்படியாக அந்த சிலாக்கியத்தை இந்த நாளில் நாம் சுதந்தரிக்கும்படியாக தயவு செய்து உங்கள் மத்தியில் நின்று தொங்குகிற இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்காய் அவர் சிந்தின இரத்தத்தை நினைத்து பாருங்கள். உலக இரட்சகராய் வந்த அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே, வாழ்வது அவருக்காக. இந்த நாட்களிலும் நாம் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை மாற்றும்படியாக நம்முடைய தியானங்கள் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக அதுக்கு அடுத்த வசனம், அவர் பலிப்பொருளாய் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற ஆசாரியர், பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அந்த நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே நாமம் நமக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழுகுக்கு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர் புத்திரராய் மாற்றப்பட்டது நிமித்தம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம உத்தியோகம். லேவியராயர் ஆசாரியராய் அழைக்கப்பட்ட அழைப்பு. நம்ம அனிதினமும் அவர் மத்தியில் நின்று ஆசாரிய தொழிலை செய்யும்படி, அந்த ஆசாரிய போதகத்தை செய்யும்படி, மற்றவருடைய பாவங்களுக்காய் பரிதவிக்கும்படி, அந்த நிவாரண பலிகளை செலுத்தும்படி, சமாதான போஜன பலிகளை செலுத்தும்படி ஒப்புர வாக்குதலின் ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம ஊழியம். அந்த உத்தியோகத்தில் நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் இந்த நாட்களில். நான் தான், நீங்கள் தான் குறைவுள்ள மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானவர் குறைவுகளை நீக்கும்படி இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு இந்த சபையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எவ்வளவு நாம் உண்மையாக இருக்கிறோம். அவர் நம்மட்டில் 100க்கு 100% கேட்கல பிரியமானவர்களே. கொஞ்சத்தில் உண்மை, தரப்பட்ட உத்தியோகத்தில் உண்மை. அவர் நமக்கு குடும்பமாய் தரப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசனம், நான் ஒருவனுக்கு ஒருத்தியை கொடுத்தேன் பரிசுத்த சந்ததியை உருவாக்கும் பொருட்டே. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற நாம் இவ்வளவு இந்த உத்தியோகத்தில் உத்தம உண்மையாய் ஓடுகிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் காட்டின என்னுடைய தேவ பக்தி இதுதான் என்று அதை நான் என்னுடைய மாமிச சரீரத்திலிருந்து பூரணப்படுத்தி நான் என் பிதாவின் போஜனத்தை நிறைவேற்றினேன் என்று கற்றுத்தந்த அவருடைய சத்தியத்துக்கு நாம் இவ்வளவு கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிந்தால்தான் என்னுடையக்குள்ளாக அநேகர் ரட்சிக்கப்படும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை முன் செயலாக முன்னிறுத்தின நம்முடைய பிதாவுக்கு புத்திரராக இருக்கிற நாம் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்கிறோம்? ரட்சிப்பு அன்று நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை,
எஸ்தர் ராஜாக்கு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேன்மையை நீ அசட்டை பண்ணாத, வேறொரு இடத்துல உன் ஜனத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நம்ம அசட்டை பண்ணினால் நம்மால் ரட்சிக்கப்படுகிற அநேகர் என்று நரகத்துக்குள்ளா கடன் செல்ல நாம காரணராக இருப்போம். பிரியமானவர்களே, இதற்கு என்ன பிரயாசப்படுவோம்? எப்படி பிரயாசப்படுவோம்? கேட்போமா அவருடைய சமூகத்தில் ஒத்தாசையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்குமாப்பா, ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய உத்தியோகத்தில் குறைவுள்ளவர்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய உத்தியோகத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சுயங்கள் தடையாக இருக்கிறது, எங்கள் மாம்சத்தின் கிரிகள் தடையாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு வீசையாய் இறங்குவீராக. இறங்குகிற கர்த்தருக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களை ஆண்டவரே, நடந்த பாடுகளை, உமக்கு முன்பாக அறையப்பட்ட அந்த கல்வன் அதிசயம் விளங்கும்படி மனக்கண்கள் திறக்கப்பட்டு உடனே கிரியை செய்தானே ஆண்டவரே. உடனே உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அநேகரை ரட்சிக்கும்படி, அவனை ரட்சிக்கும்படி பேசினானே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கல்வராய் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மற்றவர்களை ரட்சிக்கும்படி பேசும்படி ஆனந்த கிருபையை கொடுங்கப்பா, கொடுங்க ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே. அநேகருக்கு பறந்து பேசுகிற ஆசாரிய தொழிலை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே. அந்த கல்வன் அவன் சொன்னான், இவர் ரட்சிக்கக்கூடும் என்று. ஏளனம் செய்த கல்வனுக்கு அவன் உடனே அந்த இடத்துல அவனை மனம் திரும்பும்படியான கிரிகள் அவன் வாய்களில் இருந்து புறப்பட்டு அந்த சத்தியத்தை உணர்த்தினதை வெள்ளியரங்கமாக அந்த சிலுவையில் இருந்து பாடுகளை அனுபவித்ததிலிருந்து, துக்கங்களை சுமந்தது, கல்வனண்டு அவமானங்களை சாட்டப்பட்ட நிலையில் இருந்து செய்தான். பிரியமானவர்களே, இதே சூழ்நிலை தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேசி என்று அழைக்கப்பட்டால் பட்டணத்தையே தனக்காக ஒரு தேவ செய்தியை கேட்டு கர்த்தரால் போதிக்கப்பட்ட நிமித்தம் அவள் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை உடனடியாக கொண்டே பட்டணத்துக்கு கொடுத்து திருப்பினாள். பிரியமானவர்களே, கல்லறையில் பிசாசு பிடித்தவன், அவனுக்கு பேர் பிசாசு பிடித்தவன். ஆனால் அவனால் அந்த பட்டணத்தையே இயேசுக்காய் மாற்ற முடிந்ததென்றால், இந்த நாளில் இவ்வளவு அழைப்பை பெற்ற நாம் உதாசீனமாக இருக்காதபடி நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து இந்த தியானங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கிருபையை எமக்கு தாருமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கிருபையை எமக்கு தாருமே. அப்பா, உம்முடைய சத்தியத்தை தியானித்திருக்கிறோம். இந்த வல்லமை இந்த வார்த்தை, உம்முடைய வசனங்கள் தீவிரித்து புறப்பட்டு அது செய்யாமல், நீ நினைத்த காரியம் செய்யாமல் திரும்பி வராதென்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் எங்களை கிரிய செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உத்தியோகத்தில் நாங்கள் உத்தமம் உண்மையாய் நின்று பரலோக மனிதனம் எங்களால் மகிழ்ச்சி அடைய அந்த கிருபையின் மலை எங்கள் மீது வைப்பீராக. ஆமேன். 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 தேங்க்யூ சிஸ்டர்.